வணக்கம் மக்களே, வெல்கம் டு தாரி மார்க்கெட்ஸ். வாங்க நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட Q3 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் Q3 ரிசல்ட்ஸை Jan 31st 2026ல அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த Q3ல பேங்க் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு டீடைலா பார்க்கலாம். மைக்ரோ ஃபினான்ஸ் இஷ்யூ ரிசால்வ் ஆகிடுச்சா இல்ல இன்னும் கண்டினியூ ஆகுதா? வீடியோ எண்ட்ல பேங்கோட வேல்யூவேஷனும் செக் பண்ணலாம். சோ மிஸ் பண்ணிராதீங்க. பேங்கோட லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் 2,79,428 crores ரீச் பண்ணிருக்கு. 21% YOY and 5% QOQ. Gross NPA ratio 1.69%. Net NPA ratio 0.53%. Overall, asset quality improve ஆகுது. Customer deposits 2,82,622 crores. 24% YOY and 5% QOQ. Growth, இது ஒரு நல்ல சைன். CASA deposits 1,50,350 crores and CASA ratio 51.6%. Funding quality la strong improvement. Net interest margin 5.76%. கொஞ்சம் குறைஞ்சாலும் still decent rangeல இருக்கு. Capital adequacy 16.22%. RBI norms-க்கு சரியான comfortable rangeல இருக்கு. IDFC First Bank-ஓட major revenue loan interestல இருந்தும் credit card businessல இருந்தும் தான் வருது. இப்ப Q3ல loans and advances 2,79,428 crores ரீச் பண்ணிருக்கு. பேங்க்குக்கு இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணினா லோன்ஸ் 21% growth காமிக்குது. அதை நீங்க இந்த கிராஃப்ல கிளியரா பார்க்கலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இப்போ லோன் புக்கை நல்லா டைவர்சிஃபை பண்ணிருக்காங்க. 2018ல பார்த்தா பேங்கோட லோன்ஸ் ரொம்ப ஹோல்சேல் ஆர் கார்ப்பரேட் சைட்ல கான்சென்ட்ரேட் ஆகியிருந்துச்சு. அதை நீங்க இந்த லெஃப்ட் சைட் கிராஃப்ல கிளியரா பார்க்கலாம். ஆனா இப்போ சிச்சுவேஷன் மாறிடுச்சு. பேங்க் லோன் புக்கை நல்லா டைவர்சிஃபை பண்ணிருக்காங்க. கரண்ட் லோன் மிக்ஸ் பார்த்தா ரீட்டைல் 26%, ஹோல்சேல் 20%, வெஹிக்கிள் லோன்ஸ் 12%, மார்ட்கேஜ் லோன்ஸ் 28%, ரூரல் 6%, MSME 8%. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஹோல்சேல் லோன்ஸை ரொம்ப ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஜஸ்ட் 20% மட்டும்தான். இப்போ பேங்கோட மெயின் ஃபோக்கஸ் ரீட்டைல், ரூரல் அண்ட் MSME செக்மெண்ட்ஸ்ல. இந்த செக்மெண்ட்ஸ்ல லோன் ஷேர் 14%ல இருந்து 80% வரை நல்லா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதே மாதிரி மார்ட்கேஜ் பேக்ட் லோன்ஸும் ஸ்ட்ராங்கா க்ரோ ஆகியிருக்கு. 5%ல இருந்து இப்போ 28% வரை. அதை நீங்க இந்த ரைட் சைட் கிராஃப்ல கிளியரா பார்க்கலாம். ஓவராலா பார்த்தா பேங்க் லோன் புக் இப்போ ரொம்ப பேலன்ஸ்டும் லோ ரிஸ்க்குமா ஆகிடுச்சு. வாங்க இப்போ லோன் growth டீடைலா பார்க்கலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இப்போ ஃபுல் ஃபோக்கஸ் ரீட்டைல் ஃபினான்ஸ் பக்கம் திரும்பியிருக்கு. ஏன்னா இந்த செக்மெண்ட்ல ரிஸ்க் கம்மி, ரிட்டர்ன்ஸ் ஸ்டெடியா இருக்கும். ஓவராலா பார்த்தா ரீட்டைல் லோன் புக் YOY 21.6% growth காமிக்குது அண்ட் QOQ 5% growthம் இருக்கு. இப்போ இண்டிவிஜுவல் செக்மெண்ட்ஸ் நம்பர்ஸை பார்க்கலாம். மார்ட்கேஜ் லோன்ஸ் 60,161 crores. QOQ 1.9%, YOY 15.5% growth. Vehicle loans 32,010 crores. QOQ 5.8%, YOY 27%. நல்ல strong improvement. Consumer loans 51,414 crores. QOQ 6.8%, YOY 16%. இந்த மார்ட்கேஜ் வெஹிக்கிள் கன்சியூமர் செக்மெண்ட்ஸ்ல பேங்கோட ஃபோக்கஸ் ரொம்ப கிளியரா தெரியுது. கிரெடிட் கார்டு லோன்ஸ் 9,112 crores. QOQ 5.7%, YOY 31.9%. Fast growth category. Gold loans 3,146 crores. QOQ 17.9%, YOY 66%. இதுல இருந்து பார்த்தா பேங்க் கோல்டு லோன் செக்மெண்ட்லயும் ஸ்ட்ராங் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு புரியுது. ரூரல் ஃபினான்ஸ், அதாவது மைக்ரோ ஃபினான்ஸ் லோன்ஸ் லாஸ்ட் ஃபியூ குவார்ட்டர்ஸ்ல இந்த செக்மெண்ட்ல பேங்க் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு. நிறைய ப்ரொவிஷன்ஸும் லாஸஸும் புக் பண்ணாங்க. ஆனா இப்போ இந்த குவார்ட்டர்ல ஸ்டெபிலிட்டி வர்ற மாதிரி சிக்னல்ஸ் தெரியுது. அதனால பேங்க் இப்போ இந்த செக்மெண்ட்ல ஃபோக்கஸ் குறைச்சிட்டு ரீட்டைல் லோன்ஸ் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணிருக்கு. பிசினஸ் ஃபினான்ஸ்ல பார்த்தா YOY 29.5% growth இருக்கு. இதுவும் பாசிட்டிவ் சைன். ஓவராலா பார்த்தா பேங்க் இப்போ ஹை ரிஸ்க் ஏரியாஸ், அதாவது மைக்ரோ ஃபினான்ஸ், கார்ப்பரேட்ல லோன்ஸ் குறைச்சிட்டு லோ ரிஸ்க் செக்யூர்ட் ரீட்டைல் செக்மெண்ட்ஸ், மார்ட்கேஜ், வெஹிக்கிள், கன்சியூமர், கோல்ட் இதுல லோன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கு. இது லாங் டேர்முக்கு இன்வெஸ்டருக்கு ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச்னு சொல்லலாம். வாங்க இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட குவார்ட்டர்லி இன்கம் டீடைலா பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் இன்கம் 10,417 crores. இது YOY 11.5% growth and quarter on quarter 4.8% growth காமிக்குது. இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ்
4,925 crores. அதனால net interest income 5,492 crores. இது YOY 12% growth, நல்ல improvement. QOQ basisல 7.4% growth இருக்கு. Operating income 7,617 crores. இது YOY 14% and QOQ 8.8% growth காமிக்குது. Provisions 1,398 crores. இந்த amount mainly microfinance segment lossesக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபியூச்சர்ல இந்த ப்ரொவிஷன் குறைஞ்சிச்சுன்னா ப்ராஃபிட் இன்னும் இம்ப்ரூவ் ஆகுற சான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் 635 crores. இது YOY 50.8% and QOQ 48.3%. ரொம்ப ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 503 crores. YOY 48.1%, QOQ 42.6% growth இருக்கு. இதுல இருந்து பார்த்தா பேங்க் இப்போ ரைட் டிரெக்ஷன்ல மூவ் ஆகிட்டு இருக்கு அண்ட் ஃபியூச்சர்ல ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆகுற சான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்பெஷலி மைக்ரோ ஃபினான்ஸ் பிரஷர் ரெடியூஸ் ஆகும்னா ஏர்னிங்ஸ் growth இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ நம்ம பேங்க் வேல்யூவேஷன்ல ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் என்பிஏ மூவ்மெண்ட். இந்த குவார்ட்டர்ல டோட்டல் என்பிஏ அமௌண்ட் பார்த்தா அது 4,614 crores இருக்கு. மிட் சைஸ் பேங்க்குக்கு இது கொஞ்சம் அதிகம் தான் அண்ட் இது மெயின்லி மைக்ரோ ஃபினான்ஸ் லோன்ஸ் அண்ட் கொஞ்சம் பிசினஸ் லோன்ஸ்ல இருந்து வந்தது. ஆனா குட் நியூஸ் என்னன்னா இந்த குவார்ட்டர்ல என்பிஏ சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கிராஸ் என்பிஏ ரேஷியோ இப்போ 1.69%. இது ப்ரீவியஸ் குவார்ட்டர்ஸ் கம்பேர் பண்ணினா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். நெட் என்பிஏ ரேஷியோ 0.53%. இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சாலும் அது மெயின்லி ஓப்பனிங் என்பிஏஸ் அண்ட் கிராஸ் எடிஷன்ஸ்னால வந்ததுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த குவார்ட்டர்ல பேங்க் 1,801 crore ரைட் ஆஃப் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணினா ரைட் ஆஃப்ஸ் அதிகமா இருக்கு. இத பேங்க் ஃபியூச்சர்ல கண்ட்ரோல் பண்ணினா ப்ரொவிஷன்ஸ் கம்மி ஆகும் அண்ட் ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆகுற சான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஓவராலா பார்த்தா என்பிஏ ரிஸ்க் இப்போ பீக் அவுட் ஆகி ஸ்லோவா இம்ப்ரூவ் ஆகுற ஃபேஸுக்கு போகுதுன்னு சொல்லலாம். இப்போ பேங்கோட பேலன்ஸ் ஷீட்டை கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் 47,048 crores இருக்கு. இயர் ஆன் இயர் அதாவது YOY 24.5% growth வந்திருக்கு. இது ஸ்ட்ராங் இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிக்குது. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பாசிட்டிவ் சிக்னல் கொடுக்கிற மெட்ரிக் இது. டெபாசிட்ஸ் சைடு ஓவரால் டெபாசிட்ஸ் YOY 22.9% growth காமிக்குது, which is a healthy sign. CASA deposits 1,50,350 crores. YOY 33% growth. இது ரொம்ப strong number because higher CASA means lower cost of funds for the bank. Term deposits 1,40,783 crores. YOY 13.7% growth காமிக்குது. ஸ்டெடியா growth மெயின்டைன் பண்ணிருக்காங்க. Borrowings 37,979 crores இருக்கு. YOY -18% decrease. Borrowings குறைஞ்சிருக்கிறது பாசிட்டிவா பார்க்கலாம் because bank external dependency-ய reduce பண்ணிருக்கு. Cash and balances with banks and RBI 11,039 crores. QOQ and YOY கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிக்ரீஸ் இருக்கு பட் liquidity position overall ஸ்டேபிளா தான் தெரியுது. Net retail and wholesale loans and advances 2,75,863 crores. QOQ and YOY both sidesum healthy growth காமிக்குது. Loan book expansion strong-ஆ நடந்திருக்கு. Investments 89,394 crores-க்கு increase பண்ணிருக்காங்க. Overall, total assets 3,93,357 crores. YOY 17.1% growth. ஓவராலா பார்த்தா பேங்க் பேலன்ஸ் ஷீட் சைஸ் கன்சிஸ்டன்டா எக்ஸ்பேண்ட் ஆகுது. இப்போ நம்ம ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்க்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 859.57 crores ஆஃப் ஷேர்ஸ் இருக்கு. இதுல FIIs அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 38.5% ஸ்டேக் வச்சிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டர்ல வார்பர்க் பின்கஸ் ஆல்மோஸ்ட் 10% ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவ் சைன். DIIs டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 22.39% ஸ்டேக் இருக்கு. இதுல நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்ட் பேங்க்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகும். பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் 29.6%. நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கிட்டையும் பேங்க் மேல நல்ல பார்ட்டிசிபேஷன் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் பப்ளிக்கும் இந்த பேங்க் மேல நல்ல இன்ட்ரெஸ்டும் நம்பிக்கையும் இருக்கு. அதனால லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ஃபியூச்சர்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்னு நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிக் இன்வெஸ்டர்ஸ் என்ட்ரினா யூசுவலா லாங் டேர்ம் ஸ்டோரி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம IDFC ஃபர்ஸ்ட் பேங்கோட வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸை பார்க்கலாம்.
Current book value around 54 rupees and 70 pice. Current share price 83 rupees. EPS approximately rupees 2.08. இப்போ மெயின் வேல்யூவேஷன் பேராமீட்டரை பார்க்கலாம். பிரைஸ் டு புக் ரேஷியோ இப்போ 1.5x இருக்கு. இண்டஸ்ட்ரியில மத்த பிரைவேட் பேங்க்ஸ் கம்பேர் பண்ணினா ஆவரேஜா 2x PB ரேஷியோல ட்ரேட் ஆகுது. அந்த ஆங்கிள் பார்த்தா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வேல்யூவேஷன் ரீசனபிளா கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்குன்னு சொல்லலாம். ROE அண்ட் கிரெடிட் காஸ்ட் சைட்ல பேங்க் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஸ்பேஸ் இருக்கு. GNPA, NNPA அண்ட் கேபிட்டல் அடிக்வசி இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்குது. ஆனா பியர் பேங்க்ஸ் கம்பேர் பண்ணினா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக வேண்டும். ஆனா NIM, காசா ரேஷியோ அண்ட் புக் வேல்யூ growth பார்த்தா இந்த பேங்க் பியர்ஸோட கம்பேர் பண்றப்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ வேல்யூவேஷன் ரேஞ்சை சமரைஸ் பண்ணலாம். பெஸ்ட் கன்சிடரேஷன் P/B, margin of safety 30% கன்சிடர் பண்ணினா 1.0 to 1.1x P/B ஒரு சேஃப் ரேஞ்ச். 6-year average P/B around 1.28x. அந்த பேசிஸ்ல பார்த்தா ஃபேர் வேல்யூ பிரைஸ் அரவுண்ட் 68 to 72 rupees. பெஸ்ட் பையிங் ரேஞ்ச் கன்சர்வேட்டிவா பார்த்தா rupees 55 to 60 zone. இது எல்லாம் எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும். இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்க ஓன் ரிசர்ச் பண்ணுங்க, இல்ல ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட லாங் டேர்ம் கிரெடிட் ரேட்டிங்க பார்க்கலாம். ரேட்டிங் ஏஜென்சிஸ் என்ன வியூ கொடுத்திருக்காங்கன்னு டீடைலா சொல்றேன். ஃபர்ஸ்ட், ஃபிக்ஸ்ட் டெபாசிட் சைட்ல பார்த்தா கிறிசில் பேங்க்குக்கு AAA ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான சிக்னல். இப்போ லாங் டேர்ம் கிரெடிட் ரேட்டிங்க்கு வந்தா ஐக்ரா AA+ ஸ்டேபிள் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்தியன் ரேட்டிங்ஸ் AA+ ஸ்டேபிள் ரேட்டிங். கிறிசில் AA+ ஸ்டேபிள் ரேட்டிங். கேர் ரேட்டிங்ஸ் AA+ ஸ்டேபிள் ரேட்டிங். ஸோ எல்லா மேஜர் ரேட்டிங் ஏஜென்சிஸும் சேமா AA+ வித் ஸ்டேபிள் அவுட்லுக் கொடுத்திருக்காங்க. இது என்ன காமிக்குதுன்னா பேங்கோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, அசெட் குவாலிட்டி அண்ட் லாங் டேர்ம் ரீபேமெண்ட் எட்டாசிட்டி மேல ஏஜென்சிஸ்க்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ரீசெண்டா நுவாமா வெல்த்தும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்திருந்தாங்க, which further supports in the credit profile. கிரெடிட் ரிஸ்க் ஆங்கிள் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லலாம். ஓவராலா பார்த்தா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் Q3 ரிசல்ட்ஸ் மிக்ஸ்ட் பட் இம்ப்ரூவிங் பிக்சர் காமிக்குது. ஃபைனல் டேக்அவே சிம்பிள். இது ஃபாஸ்ட் மணி ஸ்டாக் இல்ல, இது ரிஸ்க் ஃப்ரீ ஸ்டாக்கும் இல்ல. ஆனா இது டர்ன் அரவுண்ட் இன் ப்ராக்ரஸ் பேங்க். மைக்ரோ ஃபினான்ஸ் ஃபுல்லி ஸ்டெபிலைஸ் ஆகும்னா ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் வேல்யூவேஷன் இன்னும் இம்ப்ரூவ் ஆகுற சான்ஸ் இருக்கு. காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நீங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பாக்குறீங்களா, இல்ல இன்னும் வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல இருக்கீங்களா? வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஸ்மால், திங்க் பிக், grow bigger. டிஸ்க்ளைமர்: நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்ல. இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஓன் ரீசர்ச் பண்ணுங்க, இல்ல ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு எக்ஸைட்டிங் கம்பெனி அண்ட் மார்க்கெட் இன்சைட்டோட மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் தாரி மார்க்கெட்ஸ்.